வணக்கம். நான் டாக்டர் காசி செல்லப்பன். நான் கிரியேட் ஃபெர்டிலிட்டி கிளினிக் பெங்களூர்ல கன்சல்டன்ட்டா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது அ ரெட்யூஸ்ட் லிபிடோ, அதாவது பாலுறவுக்கான இந்த இன்டென்ஷன்ல இருக்கிற குறைபாடு. ரெட்யூஸ்ட் லிபிடோ ஆர் செக்சுவல் டிசைர் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறதும், அதுக்கான காரணங்கள் என்ன? அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப அ ரெட்யூஸ்ட் லிபிடோ எப்ப வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் மிடில் ஏஜ்ல தான் அது வந்து காமனா நம்ம பார்க்குறோம். இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் இது வருது அப்படின்னு பார்த்தா, இதுக்கு நெறைய ரீசன்ஸ் சொல்லலாம். செக்சுவல் டிசைர் குறையிறதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா நம்ம சொல்றது வந்து வயசு. வயசு ஜாஸ்தி ஆகையில உங்களுக்கு உங்களோட டெஸ்டாஸ்டரோன் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அதனால செக்சுவல் டிசைர் குறைபாடு ஏற்படலாம். அடுத்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மன அழுத்தம். அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி. இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கையில, அது உங்களோட ஹார்மோன் லெவல்ஸை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாரி இருக்கையிலயும் உங்களுக்கு செக்சுவல் டிசைர் குறையலாம். இன்னொரு சிம்பிளான ரீசன் வந்து தூக்கமின்மை. அதாவது தூக்கம் சரியா இல்ல அப்படின்னா, அது கூட வந்து உங்களோட டெஸ்டாஸ்டரோன் லெவல்ஸை அஃபெக்ட் பண்ணும். அடுத்த காரணம் டிப்ரெஷன். இது கூட வந்து செக்ஷுவல் டிசைர் அஃபெக்ட் பண்ணும். அந்த மாரி இருந்துச்சுன்னா, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ட பார்க்குறது நல்லது. இது போக இப்போ ஆல்கஹால் இல்லைன்னா ட்ரக் யூஸு அந்த மாரி பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும், அது வந்து உங்களோட செக்ஷுவல் டிசைரை வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்து சிம்பிளா சரி செய்யக்கூடிய பிரச்சனை வந்து லேக் ஆஃப் எக்ஸர்சைஸ். அதாவது உடல்ல பார்த்துக்காம இருக்கிறது. நம்ம வந்து வெயிட் ஜாஸ்தியா இருந்தோம்னா, எக்ஸர்சைஸ் பண்ணி வெயிட்ட குறைக்கலாம். இல்லைன்னா ரொட்டீன் எக்ஸர்சைஸஸ் பண்ணலாம். இது செக்ஷுவல் டிசைர் ப்ராப்ளம்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. அது வந்து நீங்க உங்களுடைய உடல் நலத்துக்காக கூட நீங்க அத பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதாவது தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது. அது கூட வந்து உங்களுக்கு செக்ஷுவல் டிரைவ வந்து குறைக்கலாம். இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட ஒய்ஃபோடையோ இல்ல ஹஸ்பண்டோடையோ இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். இப்ப ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணி இருக்கிறவங்கள்ட்ட வந்து தே பிகம் டூ கம்ஃபர்டபுள். ஆனா, அதே நேரம் வந்து ஒரு போர்டம் ஆர் லேக் ஆஃப் எக்ஸைட்மென்ட் இன் த ரிலேஷன்ஷிப். இந்த மாரி பிரச்சனைகள் கூட வரலாம். இந்த மாரி பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு டாக் இட் அவுட் டு த பார்ட்னர். நீங்க பேசையில அதுவே வந்து உங்களுக்கு முக்காவாசி நேரம் ஒரு ரெசல்யூஷன் குடுத்துரும். இதெல்லாம் போக செக்ஷுவல் டிசையருக்கான குறைபாடு எதனால வரலாம் அப்படின்னு பார்த்தா, மருந்துகள் ஆன்டி டிப்ரெசன்ஸ் போட்டால் வரலாம். இல்லைன்னா இரத்த கொதிப்புக்கான மாத்திரைகள் போட்டால் வரலாம். எபிலப்சி இருக்கிறவங்க அவங்களோட மெடிகேஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்து அவங்க ஆன்டி ஃபங்கல் மெடிகேஷன்ஸ் போட்டால் வரலாம். ஒரு சில நேரங்களில் சைக்கியாட்ரிக் மெடிகேஷன்ஸ் ஒரு சிலது கூட இந்த மாதிரி ஒரு சிம்டமை காஸ் பண்ணலாம். இது போக உடல் ரீதியான பிரச்சனைகள், அதாவது டயபிட்டிஸோ இல்லை வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதோ, ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கூட உங்களோட செக்ஷுவல் டிசைரை பாதிக்கலாம். இப்போ நீங்கள் டாக்டரை பார்க்கையில் செக் பண்ண போகிறது, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ரூல் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், அது போக ஃப்ரீ அண்ட் டோட்டல் டெஸ்டாஸ்ட்ரோன் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். அது கூடவே சக்கரை வியாதிக்கான ப்ராப்ளம்ஸ், அதாவது ஹெச்பிஏ1சின்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ட்ரீட்மெண்ட் பிளானிங் எப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் ரெமெடிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ தூக்கமின்மை இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தூங்குறதுக்கான வழிமுறைகள் என்ன? வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறது, ஆல்கஹால் ட்ரக் யூஸ் பண்ணுறவங்கள அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ நிறுத்துறதுக்கோ வழிவகை செய்கிறது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா டெஸ்டாஸ்ட்ரோன் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் வந்து டெஸ்டாஸ்ட்ரோன் தெரப்பியை பற்றி நம்ம பேசுவோம். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, டெஸ்டாஸ்ட்ரோன் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம குழந்தை இல்லாதவங்க டெஸ்டாஸ்ட்ரோன் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை பாதிச்சிரும். அதனால அவங்களுக்கு டைரெக்டாக டெஸ்டாஸ்ட்ரோன் தெரப்பி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வேறு கனோடட்ரோபின் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். டெஸ்டாஸ்ட்ரோன் குறையிறதுனால ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் வந்து செக்ஷுவல் டிசைர் குறைபாடு ஏற்படலாம். உடல் அளவில் டெஸ்டாஸ்ட்ரோன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரிலாம் சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும், டெஸ்டாஸ்ட்ரோன் ரிப்ளேஸ்மெண்ட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.